Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆட்டோ ரொட்டேட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ ஆட்டோ ரொட்டேட் ஒர்க் ஆகாட்டி எப்படி நம்ம திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து ஹோம் பேஜை ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட்டோ ரொட்டேட் அப்படின்ற ஐக்கனை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கொஞ்சம் 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஆட்டோ ரொட்டேட்டை ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோ ரொட்டேட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம இப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம மொபைலில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ண அப்புறமே வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா ஆட்டோ ரொட்டேட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணியுமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு ரொம்பவே கவனமாக இந்த இடத்துல ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். ஸோ தவறி கூட ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுத்துறாங்க. ஸோ உங்கள் ஃபோனில் எல்லாமே ரீஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவுமே கவனமாக ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸை மட்டுமே நீங்கள் ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஆட்டோவாகவே இது வந்து ரீசெட் பண்ண அப்புறமா டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுன அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஆட்டோ ரொட்டேட்டை வந்து ஆஃப் பண்ணி இல்லாட்டி ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ண அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டோ ரொட்டேட் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் ஆகியிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.